முருகனை மனசார கும்பிட ஆரம்பித்ததும் ஏன் வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கிறது என்று. இதற்கு காரணம் முருகன் கோபப்படுகிறார் என்பதல்ல, அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஆன்மீக உண்மை இருக்கிறது. ஒரு மனிதன் உண்மையான பக்தியுடன் முருகனை நினைக்க ஆரம்பித்தால் முதலில் அவன் வாழ்க்கையில் இருக்கும் தவறான பாதைகள், கெட்ட பழக்கங்கள், தேவையில்லாத உறவுகள், மனக்குழப்பங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதனால்தான் நமக்கு அது கஷ்டம் அதிகமானது போல தோன்றும். உண்மையில் அது கஷ்டம் இல்லை, அது முருகன் தரும் சோதனை மற்றும் சுத்திகரிப்பு. எப்படி தங்கத்தை நெருப்பில் வைத்து சுத்தமாக்குகிறார்களோ அதுபோல பக்தர்களின் மனசையும் வாழ்க்கையையும் முதலில் சோதனைகள் மூலம் சுத்தப்படுத்துவார். இந்த நேரத்தில் சிலர் வேலை பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, குடும்ப சண்டை, மன அழுத்தம் போன்ற விஷயங்களை சந்திக்கலாம். ஆனால் இதை ஒரு கெட்ட அறிகுறி என்று நினைக்க கூடாது. இது பெரும்பாலும் நல்ல மாற்றம் வரப்போகும் முன் வரும் அறிகுறி. லார்ட் முருகனின் வேல் என்ன செய்கிறது தெரியுமா? அது வெளி எதிரிகளை மட்டும் அல்ல, நம்முள் இருக்கும் பயம், சந்தேகம், கர்ம தடைகள், மன இருள் ஆகியவற்றையும் வெட்டுகிறது. அதனால் முதலில் நமக்கு வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டமாக தோன்றலாம். ஏனென்றால் நம்மை தடுத்து நிறுத்திய விஷயங்கள் எல்லாம் உடைந்து வெளியேறிக் கொண்டிருக்கும். பல பெரிய பக்தர்களின் வாழ்க்கையிலும் இதே மாதிரி நடந்திருக்கிறது. முதலில் சோதனை, அதன் பிறகு அதிசயம். நீங்கள் மனசார முருகனை நினைத்து தொடர்ந்து ஓம் சரவண பவா என்று சொல்லி வந்தால் அந்த ஆரம்ப சோதனைகள் மெதுவாக அருளாக மாறும். ஒரு நாள் நீங்கள் திரும்பி பார்த்தால் அந்த கஷ்டங்கள் இல்லாமல் நான் இவ்வளவு வலிமையானவனாக மாறியிருக்க மாட்டேன் என்று உணர்வீர்கள். அதனால் தான் முருகனை முதலில் கும்பிடும் போது வரும் கஷ்டங்கள் உண்மையில் அருள் வருவதற்கான முதல் படி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலும் முருகன் அருளால் நடந்த அதிசயங்களை கமெண்ட்ல சொல்லுங்க.